Hi students and teachers, this is Karthik from Cyber Academy. இந்த வீடியோ நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வால்யூம் 1க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட், வால்யூம் 2க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 கம்பைன் பண்ண ஒரு ஃபுல் டெஸ்ட். 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் நம்ம கீழே ப்ரொவைட் பண்ணுறோம், டிரைவ் லிங்க் கொடுக்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க. அது போக சப்போஸ் இதில் எப்படிலாம் கேட்டிருக்கோம், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் 1 நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக எழுதி பார்க்கணும், வால்யூம் 2 தனியாக எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்ப ஓரளவு நீங்கள் தரவான மாதிரி இருப்பீங்க. ஸோ வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் நாங்கள் அட்வைசபிள் என்னன்னா ஃபர்ஸ்ட் 1, 2, 5, 6 அதுக்கப்புறம் 3, 4 பாருங்க. இந்த 4 சாப்டர் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இப்போ வால்யூம் 2 சில பேர் படிக்கிறீங்க அப்படின்னா 7, 9, 11 சாரி 10 இது வந்து 7, 9, 10 கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஏன்னா இதெல்லாம் நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த லெசன்லேருந்து ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், 5 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க உங்களுக்கு. சப்போஸ் எனக்கு வந்து மேக்ஸே வராதவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வால்யூம் 1ல ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு வால்யூம் 2ல 11, 12 நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச சாப்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக பார்த்துட்டு 1 மார்க்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா நீங்களும் ஈஸியாக 90க்கு 60+ங்கிறது வாங்கிடலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்பி போயிடாதீங்க. இந்த வால்யூம் 1 ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மேஜர் சாப்டர்ஸ் நம்ம இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 5, 6 அதுக்கு அதிகமான கொஸ்டினும் 3 and 4க்கு லிமிடெட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3 and 4ல உங்களுக்கு 5 மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த 5 மார்க் 4னா உங்களுக்கு டேன் பேஸ் பண்ண சம் இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர்னா 3.4, 3.5 அதில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் நிறையா இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எழுதி ஒரு 1.5 hours or 1.5 hours to 2 hours நீங்கள் எழுதி பார்த்துருங்க. இந்த வால்யூம் 1 ஒரு ஃபுல் டெஸ்ட். ஏன்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வருது. அது போக உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் எழுதி பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வால்யூம் 1 கொடுத்துட்டோமா, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 ஃபுல் டெஸ்ட். ஸோ இதில் 7, 9, 10 நல்லா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வால்யூம் 2 ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வெறும் 11, 12 பார்த்துட்டு தென் 8 சாப்டரில் 8 பாயிண்ட் கடைசி எக்ஸசைஸ் ஒன்று பார்த்துருங்க. அடுத்த 7 சாப்டரில் ஒரு 2 மார்க்ஸ் கேட்குற வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 7.4லேருந்து 2 மார்க் கேட்கலாம், 7.5லேருந்து 2 மார்க் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பார்த்துங்க. இப்போ 7.3 பார்த்துருங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் டிஃபரன்சியேஷன் பேசிக்ஸ் 8 சாப்டர் டிஃபரன்ஷியேஷன் பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் அதெல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. தென் இது போக வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா 12 சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 மார்க்கே ஒரு 11 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்குள்ள தான் 5 மார்க்ஸே உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஈக்குவலன்ட் சம்ஸ் அந்த இது நம்ம 2 டேபிள் போடுறது அது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அதில் தியரம் ஒரு 2 தியரம் இருக்கும். ஐடென்டி எலிமெண்ட்ஸ் யூனிட், அதுக்கப்புறம் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ் யூனிட் சொல்லிட்டு ஒரு 4th பேஜ் உங்களுக்கு வரும். அது கண்டிப்பாக பார்த்துங்க தியரம். 11 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிட் ஈஸியாக இருக்கும். பட் கன்யூஸாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா தெளிவாக எப்படி வருது, இன்டெகிரேஷன் என்ன இதுன்னு தெளிவாக கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 11க்கு ஓகே. 9த்துக்கு வந்து 9.8, 9.9 பட் அதோட நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்ல இருக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் உங்களுக்கு. அவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு நம்ம அப்புறம் 10 சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு பெரிய இது. ஸோ ஒரு 10.5, 10.6, 10.7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி அது ஒரு 1 hour பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இது வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் படி தான் கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் நான் சொன்ன சாப்டர்ஸ் படித்து எழுதுறீங்க அப்படின்னா இதுவே அரௌண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு 90க்கு நீங்கள் ஈஸியாக ஒரு 75 அந்த மாதிரி எடுத்துடலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சேர்த்து ஃபுல் டெஸ்ட். ஸோ சப்போஸ் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதில் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதி ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம். ஸோ ஒரு 3 டெஸ்ட்டோட இருக்கு எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் நம்ம டஃபாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறோம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு நமக்கு அப்போ தான் தெரியும். இது வந்து வால்யூம் 1 and 2வோட கம்பைன் பண்ண டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கும். சில கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃபாக கேட்டிருக்கும். சில கொஸ்டின் ரொம்ப இன்டெப்த்தாக உள்ள போய் நம்ம கேட்டிருப்போம். சிலது உங்களுக்கு கிரியேட்டிவாக நம்ம கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் டெஸ்ட் விட்டோம், அவங்களும் அந்த கமெண்ட் பண்ணட்டும். நீங்கள் நிறைய அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறப்ப நாங்கள் அடுத்தடுத்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் நிறைய போட ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஒரு 2 months இருக்கணும் நமக்கு. இந்த 2 months நிறைய ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதுறப்போ உங்களுக்கு நிறைய நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா நீங்கள் அந்த டைம்க்கு எழுதி பழகிருப்பீங்க. மேக்ஸ் நிறைய நம்ம எப்போ பிரச்சனையாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறதுக்கு எங்கே வாய்ப்புகள் வரும்னா நம்ம கண்ணிலே பார்த்துட்டு போகிறப்ப. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் நிறைய எழுதுறப்ப இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது வந்து போத் நம்ம ஃபுல் டெஸ்ட் சொன்ன கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 3 கொஸ்டின் பேப்பர், வால்யூம் 1, வால்யூம் 2, தென் வால்யூம் 1 and 2 கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ எழுதி பாருங்கள். அடுத்து நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸ்டே டியூன் வித் Cyber Academy.